தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார்க். அத்தியாயம் 3. வாத்துக்கும் வாத்துக்கும் வித்தியாசம். நவம்பர் வாரங்களில் ஒரு வாரம். வானம் சிமெண்ட் நிறத்தில் விளங்கியது. காற்று உடலில் குத்தி துளைத்தது. தெற்கு பிராந்தியத்தில் கூட காற்றோடு பனியும் கலந்து வீசுவது போல தோன்றும் காலம் அது. மேகங்கள் மிகவும் தாழ்ந்து தொங்கின. சாம்பல் நிற நதி மேலும் கீழுமாக துள்ளிக் கொண்டிருந்தது. இரவு நேர சாப்பாட்டுக்கு பிறகு தாத்தா தன் வாயுமணியை கவனித்தார். அதில் வீழ்ச்சி காணப்படுவதாக சொன்னார். உனக்கு வாத்துகளை பற்றி அதிகம் தெரியாது என்றே நினைக்கிறேன். நாளை பருவநிலை படு மோசமாக இருக்கும். ஆலங்கட்டி மழை பெய்யும். பனியும் சிறிது பெய்யலாம். வாடை காற்று கடுமையாக இருக்கும். ஆறும் கொந்தளிக்கும். அப்பொழுது வாத்துகள் பறக்கும். தனிவாகவே பறக்கும். நாம் அதிகாலையிலேயே எழுந்து செல்வோம். காடை வேட்டையில் நிபுணனாகிவிட்ட உனக்கு வாத்துகளை பற்றி கற்றுத்தருவேன் என்று தாத்தா சொன்னார். அவரை என்னை பார்த்து சிரித்தார். நானும் பதிலுக்கு சிரித்தேன். முந்தைய நாள் பிற்பகல் முதல் நான் கர்வத்தோடு விளங்கினேன். முதல் தடவையாக நான் அதிகபட்ச காடைகளை சுட்டிருந்தேன். அன்று பறவைகள் நாய்களுக்கு வசமாய் சிக்கும் குளிர் நாட்களில் ஒன்று. தனி பறவைகள் புல்லில் சிதறி சரியானபடி அகப்பட்டன. தாத்தா தந்த புதிய 16 கேஜ் இரட்டை துப்பாக்கியால் நான் அவசரப்படாது சுட்டேன். பறவை கூட்டத்தின் மீது 2 முறை வெடித்தீர்த்தேன். ஒரே ஒரு தடவைதான் குறி தவறியது. நான் 15வது பறவையை சுட்டபோது நாய்கள் கூட மகிழ்ச்சியுடன் காணப்பட்டன. எனினும் என்னளவுக்கு அவை ஆனந்தம் அடைந்ததாக தோன்றவில்லை. காடை விஷயத்தை கற்றுவிட்டதால் வாத்துகளுக்கும் அதே வகைதான் என்று எண்ணிவிடாதே. நான் முன்னமே சொன்னது போல காடை சுடுவது தனி இயக்கம் ஆகும். நிதானமாய் கணிப்பதற்கு அங்கு நேரமில்லை. ஆனால் வாத்துகள் விஷயம் கமன கணிப்பு கலையாம் என்று தாத்தா சொன்னார். கமன கணிப்பு கலை என்றால் என்ன என்று நான் கேட்டேன். தாத்தாவுக்கு பெரிய பதங்கள் நிறையவே தெரியும். விளக்கம் கூறாமலேயே அவற்றை அவர் என்னிடம் பிரயோகித்துவிட்டு நானாக விசாரிக்க வேணும் என்று காத்திருப்பார். ஆராயும் ஆவல் அறிவுக்கு அவசியமானது. அறியும் ஆவல் ஒருபோதும் பூனையை கொன்றதில்லை. மந்த புத்தியால் பூனை செத்தது, அல்லது எலிகளை அதிகம் தின்றதால் இருக்கலாம் என்று அவர் சொல்வார். கமன கணிப்பு கலை என்பதை விளக்குவது கஷ்டம்தான். என்னால் முடியுமா என்று பார்க்கிறேன். பறவையின் வேகம், அது பறக்கும் கோணம், காற்றின் வேகம், அது வீசும் திசை, பறவை பறக்கும் உயரம், துப்பாக்கியின் அளவு, சுடுதல் வேகம் அல்லது வெடிமருந்தின் சக்தி முதலியவைகளை ஒன்று சேர்த்து குழப்பி எடுத்தால் சரியான விடை கிடைக்கும். இது புத்தகத்தில் காணக்கூடிய விளக்கமில்லைதான், ஆனால் எனது விளக்கமாகும். ஒரு சில வாத்துகளை நீ தப்பவிட்ட பிறகு நான் இதை உனக்கு எளிதில் விவரிக்க முடியும் என்று தாத்தா கூறினார். மறுநாள் காலை உதயத்துக்கு முன்னரே நாங்கள் எழுந்தோம். அப்பொழுது குளிர் அதிகம். அதனால் மூச்சு காற்று கூட நம் முன்னால் உறைந்து நிற்பது போல் இருந்தது. காதுகள் சிறிது தொடப்பட்டால் கூட உதிர்ந்து விழுந்து விடும் போல தோன்றியது. கதகதப்பான படுக்கையை விட்டு எழுந்து ஐஸ் போல் குளிர்ந்த கால் சட்டைகளையும் மிகவும் குளிரான பூட்ஸையும் அணிவது சித்திரவதையாகவே இருந்தது. நான் மாடியிலிருந்து கீழே வந்தபோது தாத்தா அடுப்பங்கரையில் இருந்தார். அவர் அடுப்பில் தீ மூட்டிக் கொண்டிருந்தார். பழைய பெரிய சதுர அடுப்பு அது. கட்டைகள் எரியத் தொடங்கியதும் அது இளஞ்சிவப்பு நிறம் பெற்று பெரிய உலை போல அறை முழுவதையும் சூடாக்கும். தாத்தா தன் குழாயை புகைத்தபடி சில முட்டைகளை உடைத்து சிறு கொப்பரையில் ஊற்றி கொண்டிருந்தார். ஏற்கனவே அதில் ரொட்டி துண்டுகள் பன்றி கொழுப்புடன் கலந்து கொதித்தன. வறுத்த பன்றி இறைச்சினை துண்டுகளை ஒரு தகரத்தட்டில் பரப்பியிருந்தார். காப்பி சட்டி அடுப்பின் பின்புறம் இறைந்து கொண்டிருந்தது. குளிர்ச்சியான வாத்து வேட்டைக்காரனைப் போல் முற்றிலும் குளிர்ந்தவன் வேறு யாரும் கிடையாது.
வேண்டுமானால் பசியோடு இருக்கும் குளிர்ந்த வாத்து வேட்டையாளை சொல்லலாம். சூடான உணவுப் பொருள் மூலம் நீ உன் வயிற்றில் நெருப்பு உண்டாக்கினால் அது உன் தேகம் முழுவதும் பரவும். அதனால் உன் உள்ளெல்லாம் கதகதப்பு நிலவும். உன் காதுகளும் கைகளும் குளிர்ந்து விட்டாலும் பரவாயில்லை. ஒருவன் காலை உணவு அதிகமாக உண்டால் அவன் பிற்பகல் உணவு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என நான் சதா சொல்வேன். வா, இதை உண்ணு என்றார் அவர். பொரித்த ரொட்டி மீது தாத்தா முட்டைகளை உடைத்து வைத்தார். அவற்றின் மீது மஞ்சள் கரு கீழிறங்கி ரொட்டியை நன்கு நனைத்து நுரை எழுந்தது. இதனால் ரொட்டி வாட்டி எடுத்தது போல் கரகரவென்று இல்லாது முட்டை, பன்றி கொழுப்பு ஆகியவற்றின் பகுதி போலவே இருந்தது. உப்பிட்ட பன்றி இறைச்சி துண்டுகளை முட்டைகளுக்குள் குறுக்கே பரப்பினார். நாங்கள் ஆளுக்கு 6 முட்டைகள் தின்றோம். வெளியே போவதைப் போல கடுங்குளிரும் அறையினுள் கதகதப்பும் நிலவும் போது இவ்விதம் சமைத்த முட்டைகளைப் போல் சுவை உடையவை வேறு எதையும் நான் அறிந்ததில்லை. அது போன்ற காப்பியை இப்போதெல்லாம் யாரும் தயாரிப்பதும் இல்லை. தகர வடிகட்டியில் அமுக்கி வடிகட்டுவதன் மூலம் அதற்கு ஒரு தனித்தன்மையே ஏற்பட்டிருக்கும். வீடு முழுவதும் காப்பியின் மனம் பரவி நிற்பதை நுகரலாம். நாங்கள் சாப்பிட்டானதும் தாத்தா மஞ்சாடி இருந்த இடம் சென்றார். என்னை பார்த்து கண் சிமிட்டினார். மிஸ் லாட்டி முன் தினம் தயாரித்திருந்த ரொட்டிகளில் மேலிருந்து 2 டஜன் திருடினார். 2 ஆப்பிள்களும் 2 ஆரஞ்சுகளும் எடுத்தார். எல்லாவற்றையும் சேர்த்து கட்டினார். தெர்மாஸ் கூஜாவை எடுத்து மீதிருந்த காப்பியும் அதில் ஊற்றினார். பால் புட்டியில் குழாய் தண்ணீரை நிரப்பினார். தனது கட்டையான கோட்டையும் காதுகளை மூடும்படி அமைந்த பழைய உள்ளன் குல்லாவையும் அணிந்து குழல் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வாத்து வேட்டைக்கு போக நாம் தயார் என்று அறிவித்தார் அவர். குளிர்மயமான இரவினூடே நாங்கள் நடந்தோம். வானில் வெள்ளிகள் இன்னும் ஒளி வீசியதை ஓடும் மேகங்களுக்கு ஊடாக காண முடிந்தது. சாக தயாராகிவிட்ட சந்திரனையும் சந்தடியற்ற வீதிகளின் வழியே ஆறு நோக்கி நடந்த நாங்கள் கண்டோம். இப்பொழுதுதான் சேவல்கள் கூவத் தொடங்கின. நாய்கள் அசைந்து கொடுத்தன. மனமில்லாமலே குரைத்தன. ஆற்றருகே கடுங்குளிரும் கும்மிருட்டும் கவிந்திருந்தன. தாத்தா சிறு படகை வைத்திருந்த இடத்துக்கு நாங்கள் சென்றோம். அவர் என்னை முன்பக்கம் அனுப்பினார். பிறகு முன்புற கயிற்றை அவிழ்த்து படகை கரையிலிருந்து உதைத்து தள்ளினார். தானே படகை செலுத்தப் போவதாகவும் அதன் மூலம் தன் இரத்த ஓட்டம் வேகம் பெறும் என்றும் அவர் சொன்னார். வெயில் வேளையில் நாம் வீடு திரும்பும்போது அப்படி திரும்பி வருவதாயிருந்தால் நான் படகு ஓட்டலாம் என்றார் அவர். தாத்தா படகு வலித்த பொழுது காற்று முன்முதுகில் கடுமையாக வீசியது. படகின் மூக்கு சிற்றலைகள் மீது குதித்து செல்கையில் நுரைகள் மேலெழுந்து என் கழுத்தில் தெரித்தன. எனது உள்ளன் மேல் சட்டையின் மயிர்கள் மீது அவை பனித்துளிகள் போல தேங்கி நின்றன. ஆயினும் தாத்தா சொன்னது போல் காலை உணவுக்கு பிறகு எனக்குள்ளே கதகதப்பாகத்தான் இருந்தது. தாத்தா தோள்களை தள்ளி துடுப்புகள் மீது குனியும்போது அவர் கழுத்தின் பின்புறத்தை நான் பார்த்தேன். அவர் தலையின் பக்கத்தில் வெளியே நீண்டிருந்த காதுகளையும் வாயின் ஓரத்திலிருந்த குழாயையும் காலை காற்றில் ஆடிய மீசை நுனிகளையும் நான் காண முடிந்தது. அவர் சுமார் 2 மைல் தூரம் ஓட்டிய பிறகு சகதியும் புல்லும் மயிருமாயிருந்த மூளையை சுற்றி படகை தள்ளினார். துடுப்புகளுக்கு ஓய்வு கொடுத்தார். அவற்றை படகில் போட்டுவிட்டு எழுந்து நின்றவாறே அவர் சொன்னார், தள்ளு கம்பை என்னிடம் தா என்று. உந்துகோலை நான் அவரிடம் கொடுத்தேன். நான் கத்தியால் வெட்டிய கம்புகளில் எல்லாம் முரடானது அது. அதை செம்மைப்படுத்துவதில் தாத்தாவுக்கு நானும் உதவி புரிந்து உண்டது. அது வளையும் தன்மை பெற்றது. அதை அரைவட்ட வடிவமாகவும் வளைக்கும் அளவுக்கு நீர் பலசாலியாக இருந்தாலும் கூட அக்கம்பை ஒடிக்க முடியாது. அதன் முண்டுகள் கூட கண்ணாடி போல மழுமழுப்புற்று ஒரு சிராய்ப்பு கூட கைக்கு தட்டுப்படாதபடி நாங்கள் மணலால் தேய்த்திருந்தோம்.
தாத்தா என்னை நோக்கியபடி படகின் பின்புறத்தில் நின்றார். சிறிய ஆழமில்லாத நல்ல தண்ணீர் குளம் ஒன்றை அடையும் வரை அவர் படகை தள்ளினார். மடுவின் மேற்பரப்பில் குவளை கொத்துகள் மிதந்தன. கருஞ்சேறு படிந்த அடிமட்டத்தில் விசித்திர பாம்புகள் போல தோன்றும் தண்டுகள் வேர்விட்டிருந்தன. உந்துகோல் அங்கு பதிந்து நீரை கலக்கி சகதி சுழல்களை கிளப்பியது. படகு நீர்மேல் குமிழியிட்டு மிதப்பது போல் இருந்தது. அதற்கு தட்டையான அடிப்பகுதி இருந்தால்தான் அது வேகமாக ஓடவில்லை, வெறுமனே வழிக்கு சென்றது. நாங்கள் குளம் முழுவதையும் குறுக்கே கடந்து 5-6 அடி உயரம் புல் வளர்ந்து நின்ற சிறு நிலப்பகுதியை அடைந்தோம். எந்த இடத்தையும் போல் இதுவும் நல்லதுதான் என்று தாத்தா சொன்னார். அவர் தன் பெரிய பூட்ஸை உயர இழுத்து பெல்ட்டுடன் கயிற்றால் இணைத்து கொண்டார். வெளியேறினார். பாதங்களை இறுக்கி எண்ணெயும் சேர்த்தபடி படகை புல்பரப்பினூடே தள்ளினார். முடிவில் புல்படகின் முன்புறத்தை அமுக்கிவிட்டது. அவர் துடுப்பின் துணையோடு படகின் பின்பக்கத்தை உள்ளே தள்ளினார். புல் இதழ்கள் சேற்றினுள் ஆழ அமுங்கின. ஏய்ப்புகளை என்னிடம் வீசு என்றார் அவர். நான் ஏய்ப்புகளை அவரிடம் எறிந்தேன். எங்களிடம் 1 டஜனுக்கும் அதிகமில்லை அவை. தாத்தா வீட்டின் பின்பக்கத்து படிகளில் அத்தி மரத்தடியில் அமர்ந்து கார்க்கில் அவற்றை செய்தார். மிகுந்த சிரத்தையோடு உருவாக்கினார். பிறகு சில வர்ணங்களை கொண்டு அவற்றுக்கு சாயம் பூசினார். எனக்கு அவை வாத்துகள் போல காட்சி தரவே இல்லை. அதை நான் அவரிடம் சொன்னபோது அவர் எனக்கு வெகு சுருக்கமாக பதிலளித்தார். ஒரு வாத்துக்கு அவை வாத்துகள் போல்தான் தோன்றுகின்றன. பல பேரிடம் உள்ள தொல்லை எல்லமெனில் அவர்கள் எப்பொழுதும் எல்லாவற்றையும் தன்னலத்தோடு தான் எண்ணுகிறார்கள். நீ வாத்து வேட்டைக்கு போவது உன்னை சுடுவதற்கு அல்ல, நீதான் வாத்துகளை சுடப்போகிறாய். வானிலிருந்து பார்க்கையில் இவை எல்லாம் ஒரு வாத்துக்கு வாத்துகளாகவே தோன்றும் என்று அவர் சொன்னார். ஏய்ப்புகள் அவர் மேலெல்லாம் தொங்க தாத்தா நீரில் நடந்தார். நுனியில் ஈயக்குண்டுகள் கட்டிய கயிறுகளில் பிணைக்கப்பட்ட ஏய்ப்புகள் அவர் கைகளிலும் தோள்களின் மீதும் ஊசலாடின. நான் இருந்த இடத்திலிருந்து சுமார் 25 கஜம் தள்ளி அவற்றை அவர் வீசி எறியத் தொடங்கினார். அவை தற்செயலாக இருப்பது போல தோன்றும்படி ஒரு இடத்தில் தனியாக ஒன்றையும் வேறு இடத்தில் 2-3 சேர்ந்த கும்பலாகவும் இங்கொரு ஜோடி அங்கொரு ஜோடியாகவும் அவற்றை வீசினார். எல்லாம் கூடி புல்தரையை சுற்றி தோன்றிய அரைவட்டமாக அமைந்தது. காற்று எங்களுக்கு பின்னால் இருந்து வீசியதை நான் கவனித்தேன். ஏய்ப்புகள் அநேகமாக காற்று தங்கள் முகத்தில் அடிக்கும்படியாக நீரின் மீது குதித்து ஆடிக்கொண்டிருந்தன. புல் தண்டுகளை கீழே வளைத்து அமுக்கு. வானத்திலிருந்து பார்த்தால் படகு தெரியாமல் இருக்கும்படி நன்றாக மூடு. நாம் மேலே எழுந்து பார்க்காமல் படகில் அமர்ந்தவாறே கவனிக்க வசதியாக 2 துளைகளும் செய்து வை. இதோ நேரே நான் அங்கு வருவேன் என்று கத்தினார் அவர். நான் படகில் உட்கார்ந்திருந்ததால் புல்லுக்குள்ளே ஒரு பையனோ படகோ இருப்பதை யாரும் காண முடியாதபடி புல் தண்டுகளை அமுக்கி மிதித்து மூடி வைத்தேன். முன்புறத்தில் 2 துவாரங்கள் செய்துவிட்டு நான் பின்னால் அமர்ந்தேன். தாத்தா இப்போது திரும்பி வந்து கொண்டிருந்தார். சிறிது சிறிதாக வெளிச்சம் பரவி வந்தது. நட்சத்திரங்கள் மறைந்து போயின. மேகங்கள் திரண்டு வெகுவாக தணிந்து காணப்பட்டன. காற்று குறிப்பிட்ட தகுந்த வலிமை பெற்றுவிட்டது. குளிர் அதிகரித்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது. கரிய வானிலே ஒலித்த சிறகுகளின் மென் சரசரப்பை நன்கு கேட்க முடிந்தது. இடையிடையே ஏதாவது டீல் வாத்து தணிந்து கிளுகிழுத்தபடி பறந்து செல்லும்போது கீச்சு குரல் கேட்டது. சதுப்பு நிலத்திலுள்ள சேற்று வலையில்தான் உண்ணும் இடத்திலிருந்தபடியே பெட்டை மலாட் வாத்து ஒன்று பறந்து செல்லும் கூட்டத்தை வம்பு கிழித்தது. உயரே வானில் பறந்தவாறே ஆண்வாத்து ஒன்று பதில் கூறி சென்றது. இப்பொழுது எங்களை சுற்றிலும் இறகுகளின் வேகம் துடிப்பு மட்டுமே நிலவியது. அவ்வப்பொழுது ஒளி நிறைந்த வானிலே கருப்பு ஒன்று சிறிதாய் பளிச்சிட்டதை காண முடிந்தது. தண்ணீர் ஆழமற்று கிடந்த குட்டைகளில்
எந்திர படகுகள் போல் மல்லாட்டு வாத்துகள் உட்காரத் தொடங்கவும் சதுப்பு நிலத்திலே கூட நீர்த்தெரிப்பை கேட்க முடிந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் என்று நான் பேசத் தொடங்கவும் தாத்தா என் வாயை அடக்கினார். வாத்து வேட்டையின் போது அதிகம் பேசலாகாது என்பதை இப்பொழுதே கற்றுக்கொள்வது நன்று என்று அவர் கூறினார். அதனால் எதுவும் பின்னப்பட்டு விடாதுதான். ஆனால் அது உன் கவனத்தை கலைத்துவிடும். வாத்து வேட்டையில் பெரும்பகுதி விழிப்புடன் கவனிப்பதுதான். இஷ்! சூரியன் கொஞ்சம் மேலெழத் தொடங்கிவிட்டது. சீக்கிரமே ஒளியை அள்ளி வீசும் அது. நீ சுடும் பொழுது உன் முறையே பின்பற்று. உதயமாவதற்கு சற்று முன்பு வாத்து வேட்டைக்காக காத்திருக்கையில் காலம் மெல்ல ஊர்கிறது என்னும் உணர்வை தவிர ஏனைய அனைத்தையும் மறக்கச் செய்யும் எதுவோ ஒன்று உண்டு என்றே தோன்றுகிறது. சுடுவதற்கு போதுமான வெளிச்சம் ஒருபோதும் வராது என்றே நான் நினைத்தேன். வானம் முழுவதும் ஓசை நிறைந்து நின்றது. வாத்துகளின் நீண்ட வரிசைகள் பார்வையில் பட்டன. அவை உயரத்தில் பறப்பது போல் தோன்றின. ஆயினும் அவை வெகு உயரத்தில் பறக்கவில்லை. ஏனெனில் அவற்றின் சிறகுகள் எழுப்பிய மெல்லொலியை நன்கு கேட்க முடிந்தது. நீர்ப்பரப்பில் எய்ப்புகள் இடித்தும் ஆடியில் தண்ணீரில் சிறு சிறு ஓசைகள் எழுப்பியும் கிடந்தன. ஒன்று தலைகீழாக நிற்பது போல் காட்சி தந்தது. மற்றொன்று இறக்கையின் அடியில் பார்த்து கொண்டிருந்தது. அரைகுறை வெளிச்சத்தில் அவை அசல் வாத்துகள் போலவே தென்பட்டன. நான் ஒரு வாத்தாக இருப்பின் அவையும் வாத்துகளே என்றுதான் நினைப்பேன் என எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். குளிரை நான் மறந்தேன். எனது துவாரத்தின் வழியே நோக்கி வாத்துகளை காண முயன்றேன். சதுப்பு நிலம் எங்கும் செஞ்சிறகு பெற்ற கரும் பறவைகள் பாடத் தொடங்கின. நாரைகள் கத்தின. சதுப்பு கோழிகள் கிளுகிளுத்தன. தடித்தவளைகள் முறுமுறுத்தன. நெடுக்கிலும் வாத்துகள் இரைச்சலிட்டன. எங்களுக்கு முன்னால் இஸ் ஒலி எழுந்தது. டீல் வாத்து கூட்டம் ஒன்று கீழிறங்கியது. தண்ணீர் மீது தணிந்து பறந்தது. வழி விலகி செல்வதற்காக பின் மறைந்தே போயிற்று. இப்பொழுது மிகுந்த லேசான வெளிச்சம் வந்துவிட்டது. பழுப்பு நிறம் இல்லை. அடிவானத்தில் இளஞ்சிவப்பு மேலும் அதிகமாக தலை காட்டியது. சுடுவதற்கு ஏற்ற எதை கண்டாலும் இப்பொழுது நீ சுடலாம் என்று தாத்தா சொன்னார். நான் எனது 16 கேஜ் துப்பாக்கியை கெட்டித்தேன். அதன் முனையை தாத்தாவிடம் இருந்து தள்ளி வைத்தேன். படகின் பின்பகுதிக்கு மேலாக அதன் குழலை வைத்து குறிப்பார்த்தேன். மேகங்கள் முன்னிலும் அதிகமாக தணிந்திருந்தன. வாத்துகளின் வரிசைகளும் அவற்றின் சிறகடிப்பு மிக தெளிவாய் காதில் விழும் அளவுக்கு தாழ்ந்து பறந்தன. ஒரு கூட்டம் எங்கள் தலைக்கு மேலே பறந்து போனது. வெண்மையான அடிவயிர்களில் ஒளி மினுமினுப்பதை காண முடிந்தது. ஊசி வாள்கள் பெரியவை என்றார் தாத்தா. விரைவில் அவர் என்னை அடைந்து முடிச்சு விழுந்த பெரிய கையால் என் தோலை இறுகப் பற்றினார். தலையை அசைத்து வெகு நேராக நோக்கினார். மல்லாட் வாத்துகள் இந்த பக்கமாக வருகின்றன என்றார். நான் உற்று உற்று பார்த்தேன். எதையும் காண இயலவில்லை. ஆயினும் சில கணங்களில் புள்ளிகளின் வரிசை ஒன்றை காணக் கண்டேன். அவை என்ன? எவ்வழி அவை வருகின்றன என்பதை அவர் எப்படி அறிந்தார் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவை பெரிதாகிக் கொண்டிருந்தன. அவை அருகே நெருங்கி வந்தன. நான் விறைப்புடன் என் துப்பாக்கியை பாதி உயர்த்தினேன். அவை எங்களை சுற்றி வந்து இடப்புறம் சென்ற சமயத்தில் தாத்தா சொன்னார், வேண்டாம், அவை திரும்பி வரும் என்று. மல்லாட்டுகள் புழக்கடை சேற்றில் செய்வது போலவே அவரும் கலகலவென கிளுகிளு என்றும் ஒளிபரப்பினார். பிறகு அவர் வலப்புறம் தலையசைத்தார். பறவைகள் போவதை நான் கண்டேன். இப்பொழுது அவர் தனது உயரே அதில்தான் ஒட்டி கொண்டிருப்பது போல மும்முரமாக அலப்பத் தொடங்கினார். வாயில் குழாயை வைத்தபடி கக்கில் கக்கில் கக்கக் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பறவைகள் சுழன்று எங்களை நோக்கி வேகமாக வந்தன. சுமார் 20 இருந்தன.
பெரிய பச்சை தலையான் ஒன்று முன்னே வந்தது. அவை சிறகுகளை நிலையாக வைத்து வேகத்துக்கு தலையிட்டு தண்ணீர் மேலே தணிந்து பறந்து வந்தன. எய்ப்புகளின் வெளிப்புறமாக தங்கள் பாதங்களை பரப்பின. இப்போ என்று தாத்தா சொன்னார். நான் என் கால்களில் சாய்ந்து துப்பாக்கியை என் மோவாய்க்கின் கீழே கொண்டு வந்தேன். இறங்குவதற்காக வந்து கொண்டிருந்த பெரிய பச்சை தலையனை விட்டு என் கண்களை விலகவே இல்லை. அது என்னை பார்த்ததும் திரும்பி நேராக உயரே சென்றது. அதை குறிப்பார்த்து நான் சுட்டேன். அது போய்க் கொண்டிருந்தது. நான் மீண்டும் சுட்டேன். மேலும் போய்கொண்டே இருந்தது. அது உடல் பதற, முகம் வெளுக்க, உளம் கசந்து நான் தாத்தாவின் பக்கம் திரும்பினேன். இன்னும் அதிகமான பறவைகள் வரும் என்று சொன்னார் தாத்தா. பெரிய வாத்து மற்ற வாத்துகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு போனதும் என் மனம் தடுமாறியது. வயிற்றில் குழப்பம் ஏற்பட்டது. அது பெரிய மல்லாட்டுகள் தங்கள் வாழ்வு பூராவையும் அங்கேயே கழிக்க திட்டமிட்டது போல இரைச்சல் விட்டு கொண்டு எய்ப்புகளிடையே வந்தன. ஆண் வாத்து மிக பெரிதாக இருந்தது. அது மிக சமீபமாகவும் வந்தது. அதன் உடலில் உள்ள நரை நிறம் நீலம், பச்சை, மஞ்சள் ஆகியவற்றை தெளிவாக காண முடிந்தது. அதன் விலாப்புறங்களில் உள்ள நெருக்கமான கோடுகளையும் குறிகளையும் சிறகுகளில் உள்ள நீல இறகுகளையும் காணக்கூடிய அளவுக்கு மிக நெருங்கி வந்தது. அது மறுபடியும் அழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். நான் தாத்தாவை கைவிட்டு விட்டது போன்ற உணர்வு எனக்கிருந்தது. ஆனால் இப்பொழுது நான் மிக பெரிய பையன் என்றும் அழுகிற பெரிய பையன்களிடமிருந்து துப்பாக்கி பிடுங்கிக் கொள்ளப்படும் எனவும் உணர்ந்தேன். அதனால் சிரமத்தோடு சமாளித்தேன். சரி, நான் மறுபடியும் தவறு செய்துவிட்டேன். குறியை தப்பவிட்டேன். அதற்காக நான் மகிழவில்லை. நான் ஏதோ தவறு இழைத்திருக்க வேண்டும். அது என்ன என்று சொல்லிவிடு. அது என்ன என கேட்டேன். தாத்தா மிகவும் சந்தோஷமாக சிரித்தார். பெரிய செந்தலை தீக்குச்சியை பற்ற வைப்பதிலும் குழாயை சுற்றி கையை குவித்து கொண்டு காற்று நெருப்பை அணைந்து விடாமல் பாதுகாப்பதிலும் அவர் அதிக நேரம் போக்கினார். தாத்தா கொடிய குணத்தில் மகிழ்வு காணும் வேலைகளும் உண்டு. நீ செய்தது முற்றிலும் சரி. அந்த பெரிய வாத்தை நீ தப்பவிட்டாய். நீ அதை தவறவிட்டதின் காரணம் கமன கணிப்பு கலையாகும். அதை பற்றி நாம் நேற்று பேசினோமே, உனக்கு நினைவிருக்கிறதா என்றார் அவர். ஆமாம், ஆனால் கமன கணிப்பு கலை பற்றி நிச்சயமான உணர்வு எனக்கு இருந்ததில்லை என்றும் நினைவு வருகிறது. அக்கலை பற்றி மேலும் கொஞ்சம் சொல்லேன். இவ்வளவு நேரம் நான் எண்ணிக்கொண்டது இதுதான். கமன கணிப்பு கலை ஒழிக. அந்த வாத்தை வான்கோழி மாதிரி பெரிதான வாத்தை வீடு மாதிரி பெரிதாக இருந்ததை நான் தவறவிட்டேன். ஏன் என்று தெரியவில்லை. ஆகவே இப்பொழுது தாத்தாவிடமிருந்து உபதேசம் பெற வேண்டியிருக்கிறது. தாத்தா மேலும் சிறிது கிளுகிழுத்தார். இந்த கமன கணிப்பை நீ புரிந்து கொள்கிற அளவுக்கு நான் விவரித்தேன் என்றே நினைக்கிறேன். அதை அதனுடைய முக்கிய அம்சங்களுக்குள் அடக்கி கொடுத்தேன். நீ புல்தரைக்கு தண்ணீர் தெளிக்கிறாய் என்று வைத்துக்கொள்வோம். உன் தம்பி ராய் பின்புறம் தோட்டத்தினுடைய ஓடுகிறான். அவனை நனைய வைக்க வேணும் என்ற எண்ணம் திடீரென்று உனக்கு ஏற்படுகிறது. அவன் ஸ்நான தொட்டியை உபயோகிக்க முடியும். ஆனால் நாம் ரொம்பவும் சொந்தமான விஷயங்களை தொடர வேண்டாமே. பையன் காற்றுக்கு எதிராக ஓடுகிறான். உன் கையில் நீர்க்குழாய் இருக்கிறது. நீ அவனை நனைக்க விரும்பினால் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும். 1. குழாயை பிடிக்க வேண்டிய விதம். 2. காற்றின் வேகத்தை கணக்கிடல். 3. ராய் எவ்வளவு வேகத்தில் ஓடுகிறான் என்று தீர்மானிப்பது. அதனால் குழாய் காற்றினால் பின்னுக்கு தள்ளப்படுவதற்கு முந்தி இவ்வளவு தூரம்தான் தண்ணீர் வீசுகிறது என்பது தெரியும். ராய் எவ்வளவு வேகத்தில் ஓட முடியும் என புரியும். ஆகவே நான் நினைக்கிறபடி நீ புத்திசாலியாக இருந்தால் ராய்க்கு சிறிது முன்னாடியே குறிவைத்து குழாயை பிடிப்பாய். தண்ணீர் சிவிரலை காற்றுக்கு பின்னடிக்கும்.
நீ முதலையே கணக்கு பண்ணிய இடத்தில் ராயும் தண்ணீரும் மோதுவது சாத்தியமாகும். இதுதான் வாத்து சுடும் வித்தை. கமன கணிப்பு கலை இதுவே. குழாயிலிருந்து நீர் பாய்வது போல் துப்பாக்கியிலிருந்து குண்டு செல்கிறது. ராய் ஓடி வருவது மாதிரி வாத்து பறக்கிறது. தண்ணீர் ஒரு பக்கம் போவது போல குண்டு ஒரு திசையில் போகிறது. ராய்க்கும் தண்ணீருக்கும் வாத்துக்கும் குண்டுக்கும் இடையே உறவு ஏற்படுவது காற்றுதான். ஏனென்றால் எப்பொழுதும் குண்டு குழாயிலிருந்து தண்ணீர் வெளிப்படுவது போலவே துப்பாக்கியிலிருந்து பாய்கிறது. ஏதாவது கேள்வி உண்டா என்று கேட்கிற தோரணையோடு காணப்பட்டார் தாத்தா. நான் ஒன்று கேட்க வேண்டியிருந்தது. நிச்சயமாக இந்த ராய் தண்ணீர் விவகாரம் நேர்த்தியாகத்தான் இருக்கிறது. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு நான் தவறவிட்ட வாத்து வேகமாக கீழே வந்து கொண்டிருந்தது. பிறகு வேகமாக மேலே சென்றது. இதற்கு சரியான கமனக்கணிப்பை சொல்லு. நீ அடிக்கடி சொல்வாயே கட்டை விரல் விதி என்று, அதை கூறு. தாத்தா சொன்னார், உண்மையிலேயே வெட்கமானதுதான். நான் உன்னை சிறு வயதிலேயே பாழடிக்க விரும்பவில்லை. ஆனால் ரொம்ப காலத்துக்கு முந்தி நான் லூசியானாவில் ஒரு கஜன் வழிகாட்டியோடு வாத்துகளை சுட்டு வந்தேன். புத்திசாலித்தனமான விஷயம் ஒன்றை அவன் எனக்கு சொன்னான். அதை இப்பொழுது நான் உனக்கு சொல்லேன். ஒரு வாத்து கீழே நோக்கி வரும்போது அதன் வாலை குறிவை. வாத்து மேல் நோக்கி வருகையில் அதன் மூக்கை குறிப்பார். இவற்றில் இன்றைக்கும் குறுக்கு வெட்டாக சாய்ந்தால் நீ அதற்கு முன் குறிவை. அதை எவ்வளவு முன்னுக்கு இழுக்க வேணும் என்பதை கருதுகிறாயோ அதற்கு 2 மடங்கு முன்னிடு. அது வெகு தொலைவெளியே வருகிறது. ஆனால் நீ அதன் வாலை தாக்கி எப்படியும் அதை கீழிறங்க செய்வாய். முன்னுக்கு இழுப்பது ஒரு வார்த்தை நிஜமாக முன்னிட செய்வது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும்? அதிலிருந்து ஒரு உதி செய்வது எப்படி என்றுதான் கேட்கிறேன் என நான் வினவினேன். பறவைக்கு முன்னால் உன் துப்பாக்கியை எவ்வளவு சுழற்ற முடியுமோ அவ்வளவு முன்னடிப்பு என்பது ஒன்றை வெகு தூரம் முன்னெடுக்க இயலும். ஏனெனில் உனக்குள் குறிக்கிறது. அதற்குள் நீ துப்பாக்கியை பறவைக்கு முன்னே வெகு தூரம் இழுத்து குறிப்பார்க்க முடியாது. வெவ்வேறு விதத்தில் பறவையை பலவிதமாக வாத்துகள் இருக்கின்றன. இதர வாத்துகளை விட அதிக வேகத்தில் சம வரிசையில் பறக்கக்கூடியது டீல். ஆனால் குறித்த சில சந்தர்ப்பங்களில் மல்லாட்டை விட அதிக வேகமாக பறக்கும். தனிந்து வரும் ப்ளூபெல் பெருத்த கமனக்கணிப்புக்கு இடமளிக்கிறது. ஏனெனில் பார்ப்பதற்குத்தான் வேகம் போல் தோன்றும் அதன் வருகை. அநேகமாக நீ அவற்றின் கீழே சுடுகிறாய், அதாவது அவற்றின் மேலே குறிப்பார்க்கிறாய். சனியன், இதை எப்படி செய்வது என்று என்னால் சொல்ல முடியாது. இயல்பாக பழகி போவதற்கு முந்தி நீ போதுமான பறவைகளை தவறவிட வேணும். நீ தப்ப விடுவதற்கு போதுமானவை எப்பொழுதும் இருந்தே தீரும். இப்பொழுது போல கவனி குழந்தாய், காற்றோடு ஊசி வாள்கள் வருகின்றன என்று தாத்தா சொன்னார். ஊசிகள் வழக்கமான சுபாவப்படி வந்தன. வேகமாகவும் சஞ்சல சித்தத்தோடும் எவராவது தங்களை கேட்டுக்கொண்டால் ஒழிய தங்குவதில்லை என்ற எண்ணத்தோடும் அவை வந்தன. தாத்தா அவற்றை கேட்டுக்கொண்டார். இம்முறை அவர் ஊசிவாளின் கெஞ்சும் குரலை ஒளிபரப்பினார். அவை பெரிய வட்டமிட்டு சுழன்று தணிந்து சரிந்தன. பிறகு தங்களுக்கு தேவையில்லாத நீரை விட்டு அமைதியாய் விலகி கடுமென உயரே பாய்ந்தன. அவை மேலேறி பறந்தபோது நான் படகில் நிமிர்ந்து நின்றேன். சுட்டபோது பின் வளைந்திருந்தேன். நான் குறிப்பார்த்த ஊசிவால் நான் தண்ணீர் விழுந்த அதே வேளையில் விழுந்தது. துப்பாக்கி வெடித்த வேகம் என்னை தலைக்குப்பர சேற்று நீரில் தள்ளிவிட்டது. புல் தண்டுகளை நசுக்கி படகை பின்புறம் உயர செய்தபடி நான் விழுந்தேன்.
விளைவுகளைக் கண்டு தாத்தா ஆனந்தப்பட்டதாகவே தோன்றியது. உன்னை நீயே கவனித்து கொண்டால் நான் வெளியேறி அருமையான ஆண்வாத்து ஒன்றை எடுத்து வருவேன். நீ அதை தற்செயலாக சுட்டிருக்க வேணும். ஊசிவால் மிக அருமையான பறவை. அது ஏமாற்றாது. சில பேரை பற்றி சொல்லக்கூடியதை விட உயர்ந்த பேச்சுதான் இது. மல்லாட்டு அல்ல. முதுகு செய்வது போல இது உன்னை ஏய்த்து மீன் தின்னுவதில்லை. பார்ப்பதற்கும் மிக சிறந்தது இது. பிரெஞ்சு வாத்துகள் பெரும் பச்சை தலையன் போல் இவையும் அழுத்தமானவை, வர்ணம் பெற்றிருக்க வேணும் என்று நீ விரும்புவாயோ என்னவோ என்றார் அவர். நீர் சொட்ட நான் மறுபடியும் படகில் ஏறினேன். மோசமாக நாரிய சகதியில் சிறிதை என் மீதிருந்து சுரண்டி தள்ளினேன். என் முதல் வாத்தை தாத்தா எடுத்து வருவதை கவனித்தேன். உங்கள் முதல் வாத்தை அல்லது முதல் வான்கோழியை மிக அருகாமையில் நீங்கள் பார்த்தது உண்டோ? ஆண் ஊசி வாத்தை எப்பவாவது அருகாமையில் கண்டதுண்டோ? இது வெகு விசேஷமான ஊசிவாலாக இல்லாதிருக்கலாம். ஆனால் அதன் மீதிருந்த நரை நிறம் சித்திர உடுப்பென இனிது அமைந்திருந்தது. அதன் அடிவயிறு வெண்மையானது. அதன் தலை மீதிருந்து செண்டு இன்னும் சிலிர்த்து நின்றது. அதன் திறந்த கண் வெள்ளை வரையினுள் அடங்கியிருந்தன. அதன் தலை மந்தமான செம்போர் கபில நிறம். அதன் வால் அம்பு போல் கூரானது. அது மல்லாட்டு அளவு பெரியது. அது போன்ற இன்சுவை உடையதாகவும் இருக்கலாம். ஏனெனில் அது யோக்கியமான வாத்து. உம்மை ஏமாற்றி தன் வயிற்றை மீனினால் நிரப்பிக்கொள்ளும் சுபாவம் பெற்றதல்ல அது. அது எனது ஊசிவால், என் முதல் வாத்து, என் முதல் பெரும் வாத்து. பிற்காலத்தில் என்றாவது நான் ஒரு கூசை அல்லது காட்டு வான்கோழியை அல்லது எதை வேண்டுமாயினும் சுடலாம். ஆனால் இதுவே எனது முதலாவது உண்மையான பெரிய வாத்து. அதை விரைப்புற்று அதன் மினுப்பினுப்பு சிறகுகள் மங்கலாக அழகான விழிகள் மந்தமாய் ஒளி குன்றிவிடும் என்று எண்ணவும் வெறுப்பாக இருந்தது எனக்கு. ஒருவனது முதல் வாத்து விசேஷ சம்பவம்தான். அதை நான் எப்படி சுட்டேன் என்பது எனக்கு தெரியாது. நான் செய்தது என்னவாயினும் அது என்னை பின்னுக்கு தள்ளி படகை விட்டு வெளியே விடும்படி பண்ணியது என்பது மட்டும் தெரிந்தது. இனி நன்கு செயலாற்றுவேன் என உறுதி கூறினேன். இடைக்காலத்தில் என் ஊசிவாலினை வியந்து மகிழ்ந்தேன். நன்கு மலர்ந்து வந்த என் கனவுக்கு தடை போட்டார் தாத்தா. உன் சிறப்பில் நீயே ஆழ்ந்து விடாதிருந்தால் ஒரு கப்பல் மல்லாட்டுக்கள் உன் முன்னே வந்திறங்க போகின்றன என்னும் விஷயம் எனக்கு சிரத்தை அளிக்கும். நீயே அதை நிர்ணயிப்பது நல்லது என்று அவர் ரகசியம் பேசினார். மனமயக்கத்திலிருந்து நான் விடுபட்டேன். ஏற்கனவே 2 டஜன் மல்லாட்டு வாத்துகள் தண்ணீரில் ஏய்ப்புகளுக்கு நடுவே இறங்கியிருந்தன. ஆண் பறவைகள் 2 முன்னால் நீந்தி பொம்மைகளை நீந்தி நோக்கிச் சென்றன. கபில புள்ளிகள் பெற்ற பெட்டைகள் சில பின்தொடர்ந்தன. அவை ஆனந்தத்தால் கிளுகிளுத்து தலையை ஊன்றி நின்றன. இன்னும் சில ஆண்களும் மேலும் சில பெட்டைகளும் நண்பர்களையும் பணம் படைத்த உறவினரையும் கண்டுவிட்டது போல மகிழ்வோடு ஏய்ப்புகளுக்கு இடையே வந்து சேர்ந்தன. நான் தாத்தாவை நோக்கினேன். அவர் விதியை தகர்த்துவிட பேசினார். 3 அல்லது 4 வரிசையாக உள்ளன. நீ பசியோடு இருந்தால் ஏகமாய் அனைத்தையும் சுட்டு படகை நிரப்பிக்கொள். ஆனால் நீ எவ்வளவு திறமையாக சுடக்கூடும் என்ற திகைப்பு உனக்கிருந்தால் இப்படி நான் சிபாரசு செய்வேன். எழுந்து நின்று ஷூ என்று கத்து. பிறகு உன் திறமையை பார். அது உன் இஷ்டம் பையா என்றார் அவர். தாத்தா என்னையே கூர்ந்து நோக்குவதாக தோன்றியது. எழுந்து நின்று ஷூ என இரைச்சலிடுவதே நல்லது என்று நான் தீர்மானித்தேன். அதையே செய்தேன். 2 வான் வாத்துகள் செங்குத்தாக மேல் இழந்து நீரை விட்டு அகன்றன. மற்றவை என்ன செய்தது என்பதை நான் காணவே இல்லை. ஆண் மல்லாட்டு வாத்துகளால் என் கண்கள் நிறைந்து விட்டன.
தாத்தா கூறியிருந்தது போல் முதல் வாத்தின் மூக்கை பார்த்து துப்பாக்கியை நீட்டினேன். பிறகு அதை 2 அடி தள்ளி வைத்து விசையை அழுத்தினேன். முதல் மாத்து மாவு மூட்டை போல் கீழே விழுந்தது. இன்னொன்று வெகு உயரப் போய் திரும்பி வேறெங்கோ பறக்க முயன்றது. அதை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவுக்கும் துப்பாக்கியை முன்னிழுத்து குறிவைத்து சுட்டேன். அதுவும் விழுந்தது. கீழே மற்றும் ஒரு மூட்டை போல. நீல சிறகும் மஞ்சள் அலகும் மஞ்சள் பாதங்களும் சுருண்ட வாலும் பெரும் பச்சை தலையும் பெற்ற ஆண் மல்லாட்டுகள் 2 திடீரென்று மடுவில் மிதந்தன. அடிவயிற்றை மேலே காட்டியவாறு அவையும் எனக்கே சொந்தம். எளிதுதான் இல்லையா? அதாவது எப்படி என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் என்று தாத்தா சொன்னார். அது வெகு சுலபம் என்றே எண்ணுகிறேன். நீ சொல்கிற முறையின் மூலம் அதை மிகவும் எளிதாக்குகிறாய் என்று நான் அதை ஒப்புக்கொண்டேன். நான் நீயாக இருந்தால் அதற்காக அதிக கர்வப்பட மாட்டேன். படகில் 3 வாத்துகள் உள்ளன. அவை நல்ல பெரிய வாத்துகள் என்பதற்காக மட்டும் நான் கர்வம் கொள்வேன். என்னை போல் கிழவனாவதற்குள் நீ ஏகப்பட்ட வாத்துகளை தப்ப விடுவாய். இன்று கூட சில வாத்துகளை தப்பவிடலாம் என்று எச்சரித்தார். அவர் சொன்னது சரிதான். சற்று நேரத்துக்கு பிறகு மேலும் சில ஊசிவாள்கள் வந்தன. தாத்தா எழுப்பிய இனிய கெஞ்சுதல் ஒளியினால் கவரப்பட்டு நீல அலகு பறவைகள் போல் சாந்தமாய் இறங்கின. நான் மல்லாட்டுகளை கொன்ற முறைப்படி இவற்றையும் சுட்டேன். ஆயினும் ஒரு சிறகை கூட வீழ்த்தவில்லை. டீல் வாத்துகள் சில வந்தன. எய்ப்புகள் கூட விரைந்தன. ஒன்றை நான் 1 மைலுக்கு இழுத்தடித்தேன். கல் போல் கீழே விழுந்தது அது. இன்னொன்றை அதே தூரம் இழுத்து சுட்டேன். அது மெக்சிகோ நோக்கி பறந்துவிட்டது. அந்நாட்களில் ஏராளமான வாத்துகள் இருந்தன. கவலைப்படுவதற்கு ஒரு எல்லை இருந்ததில்லை. காலை நேரம் கவிழ்ந்ததும் சீதோஷ்ண நிலை வலுவடைந்தது. மேகங்கள் ஒன்று திரண்டு தணிந்து கனத்தன. அதனால் வாத்துகள் கீழேயே தங்கின. திறந்த வெளி நீர்ப்பரப்பு கொந்தளிப்புற்றதால் வாத்துகள் அமைதியான குளங்களை நோக்கி தேடின. என் கை சதை கருத்து போகும் வரை நான் வெடிமருந்தை தீர்த்தேன். அன்று நான் என் மூக்கிலிருந்து சிறிது சுட்டிருந்தால் கூட அதை உணர்ந்திருக்க மாட்டேன். தாத்தா அதிகமாக எதுவும் கற்றுத்தரவில்லை. கடுமையான ஒன்றை நான் சுட்டால் அவர் தலையை ஆட்டுவார். எளிதான ஒன்றை நான் தப்பவிட்டால் அவர் பலமாக தலையை அசைப்பார். பறந்தது எதையும் அவர் சுட்டதில்லை. நான் முடமாக்கிய பறவைகள் நிறையவே இருந்தன. அவர் நமது பாழும் துப்பாக்கியால் அவற்றின் தலைகள் சுட்டெறிந்தார். முடப்பறவை ஒவ்வொன்றையும் சுடுந்தோறும் அவர் சோகமாகவும் வெறுப்பாகவும் பார்த்தார். ஒருவன் வாத்துகளை முடமாக்குவது நல்லதல்ல. ஏனெனில் வெடிமருந்தின் விலை அதிகம் என்று கூறுவது போல. காலை முடியும் தருவாயில் 9:30 மணி சுமாருக்கு வாத்துகள் அவற்றின் சுபாவப்படி நின்று போனதும் தாத்தாவின் கவனக்கணிப்பு கலையை நான் நன்கு கிரகித்து கொண்டதாக கருதினேன். ஒரு விஷயம் எனக்கு நிச்சயமாக புரிந்தது. அது நம்மை நோக்கி நேராக வந்தால் ஒழிய அல்லது நேரா போனால் தவிர அதையே குறிவைத்து சுடுவது சாத்தியமாகாது. உண்மையில் அது இவ்விதம் செய்வதில்லை. வருகின்ற வாத்து கீழ்நோக்கி தாழ்ந்து அல்லது மேலே சாய்வாகவோ தான் பறக்கிறது. போகிற வாத்து எப்பவும் சற்று மேல் நோக்கியே போகிறது. குண்டு போய் சேருகிற போது பறவை எங்கிருக்கும் என்று கருதுமோ? அந்த இடத்தை குறிப்பார்க்க வேண்டும். 10 மணிக்கு சிறிது பனி விழத் தொடங்கியது. படகில் கிடந்த வாத்துகளை தாத்தா எண்ணினார். இதுபோதும், வீட்டில் நாமும் தின்று அயலாருக்கும் கொடுப்பதற்கு போதுமானபடி நிறையவே இருக்கின்றன. அடுத்த வாரத்துக்கு அல்லது அடுத்த பருவத்துக்கோ கொஞ்சம் விட்டு வைப்போம் என்றார். நாங்கள் சதுப்பு நிலத்தில் அமர்ந்து காப்பியில் எஞ்சியிருந்ததை குடித்தோம். ஆப்பிள்களையும் மிஸ்லாட்டி ஆக்கி வைத்திருந்தவற்றையும் நாங்கள் திருடி வந்ததையும் தின்றோம். சகதி நாற்றம் பலமாய் காற்றோடு கலந்து வந்தது. மென்மையான பனித்திவல்களை விழுந்து கொண்டிருந்தன. செஞ்சிறகு கரும் பறவைகள் வாய்மூடி கொண்டன. அவ்வப்பொழுது கனத்த மேகங்களின் கீழ் தனிந்து பறந்து போகும் வாத்து கூட்டம் மட்டுமே காணப்பட்டது. ஓயாது குளிர் அதிகரித்து கொண்டே இருந்தது. நமது காலை பொழுது மிக அருமையாக இருந்தது. அமேச்சரான நீ அற்புதமாய் செயலாற்றினாய்.
என்றே நான் நினைத்தேன். இதை கொண்டாட வேணும் என்ற உணர்ச்சி உனக்கு இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே இப்பொழுது நீ படகை செலுத்து, அது உனக்கு அமைதி தரும் என்று தாத்தா சொன்னார்.